டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராக இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து மிகப்பெரிய அப்டேட் விட்டுருக்காங்க. என்னென்னா 2020க்கான தேர்வு அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த எக்ஸாம் எப்போ போகிற சொல்லிட்டு அந்த அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ 2024 மிகப்பெரிய ஜாக்பாட்டாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சு நம்ம எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடணும். என்னென்ன ஜாக்பாட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, ஃபாரஸ்ட் எக்ஸாம் ப்ளஸ் குரூப் 4. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸாமு. இது எல்லாமே வேகன்சி அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ வேகன்ட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துடும். நம்மளோட கடமை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறது தான். இப்போ குரூப் 4 எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் தான். எப்போனா ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் எக்ஸாம் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். ஸோ கண்டிப்பாக 1 மந்த்து டிலே ஆகலாம், இல்லை 1 மந்த் டிலே ஆகலாம், கண்டிப்பாக இல்லை அந்த மாதம் வந்துடும். ஸோ அப்படி தான் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூன் மாதம் கன்ஃபார்ம் எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1664 போஸ்ட் வந்து இது வந்து மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷனும் ஜூன் மாதம் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலிஜிபிளாக இருக்கலாம். அதுக்கடுத்தது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் விட்டுருக்காங்க 467 போஸ்டிங் ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷனு, ஜூலை மாதம் எக்ஸாம் வரும். இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1694 போஸ்டிங் வந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்டேட்டு தான். குரூப் 1 65 போஸ்டிங் தான் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். கண்டிப்பாக வந்து 2024 மிகப்பெரிய வந்து அப்டேட். இது நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. குரூப் 2, குரூப் 1, ஃபாரஸ்ட் எக்ஸாம், குரூப் 4. ஸோ இது எல்லாமே மனசில் வச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் எக்ஸாமுக்கு. ஸோ நம்மளோட குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் படிக்கிறதுல மட்டுமே தான் இருக்கணும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து இப்போ டிசம்பரே வந்துச்சு, டிசம்பர் 20 ஆயிடுச்சு, ஜனவரி மாதம் இன்னும் 10 மாதம் ஜனவரி. நெக்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இல்லை பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 45 நாளில் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை மனசில் வச்சு எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடும். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு அடுத்து குரூப் 2 வந்து மெயின்ஸ் ரிசல்ட்டும் வந்துடும். வந்தவுடனே குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வந்துடும். ஸோ எல்லாமே 1 or 2 மந்த் வந்து டிலே ஆக கட்டி கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலே டிலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ குரூப் 4 வேகன்சி மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு குரூப் 4 வேகன்சி கண்டிப்பாக அதில் போட்டிருப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் குரூப் 4 வேகன்சி ஒரு 10,000 12,000 போஸ்டிங் மேலே தான் வருமே கிடையாது, அது கம்மி வராது. ஸோ குரூப் 2லாம் போட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2, குரூப் 1 இதெல்லாம் வந்து டென்டேட்டிவ் தான். கண்டிப்பாக இதில் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வேகன்சி பொறுத்தவரை இன்க்ரீஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் விட்டுட்டாங்க தேர்வு அட்டவணை. நம்ம இதுக்கப்புறமேட்டு நம்ம படிக்கிறது நம்மளுக்கு கடமை. எப்போ ஒரு எக்ஸாம் எப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஆனுவல் பிளான் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம டியூட்டி வந்து படிக்கிறது தான். ஸோ அதில் மனசில் வச்சுன்னு ஃபுல்லாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அவங்கவுங்க எந்தெந்த எக்ஸாமுக்கு குரூப் 2 படிக்கிறவங்களும் குரூப் 2 படிங்க, குரூப் 1 படிக்கிறவங்க குரூப் 1 படிக்கலாம், குரூப் 4 படிக்கிறவங்களும் குரூப் 4 படிக்கலாம். ஸோ அவங்க எது அவங்களுக்கு ஈஸியாக படித்து பாஸ் பண்ண நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக போகலாம். குரூப் 4 ஒரே எக்ஸாமு, குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் எழுதணும், குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா 2 மெயின்ஸ் நிறைய எழுதணும். ஸோ அதனால் வந்து எந்தெந்த எக்ஸாம் அவங்க ரெடி படிக்கிறாங்களோ அது ரெடி ஆகிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2024 இதில் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் இன்க்ளூட் வருது. பெரிய லக்கு தான் அது. ஸோ 2024 நம்மளால் கண்டிப்பாக ஆசை வேலை வாங்க முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் படிங்க. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.